இரு நண்பர்களும் தண்ணீர் குடங்களும். ஒரு அழகான கிராமத்தில் அன்பு மற்றும் செல்வம் என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர். அந்த கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதால் மலை உச்சியில் இருக்கும் சுனையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். கிராமத் தலைவர் ஒவ்வொரு குடத்திற்கும் ஒரு நாணயம் தருவதாக கூறினார். இரண்டு வெவ்வேறு பாதைகள். அன்பு தினமும் காலையிலிருந்து மாலை வரை மலைக்கு ஏறி இறங்கி பல குடங்கள் தண்ணீரைச் சுமந்து வந்தான். அன்று மாலையே அவனுக்கு நிறைய நாணயங்கள் கிடைத்தன. அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். செல்வம் அவனும் சில குடங்கள் சுமந்தான். ஆனால் அவனது சிந்தனை வேறாக இருந்தது. இப்படியே வாழ்நாள் முழுவதும் குடம் சுமக்க முடியுமா? வயது ஏறினால் உடல் ஒத்துழைக்காதே என்று யோசித்தான். செல்வம் ஒரு முடிவெடுத்தான். பகலில் தண்ணீர் சுமந்தான். மாலையில் தனக்கு கிடைத்த நாணயங்களைச் சேமித்து, மீதி நேரத்தில் மலையிலிருந்து கிராமத்திற்கு ஒரு குழாய் பைப்லைன் அமைக்கும் வேலையைத் தொடங்கினான். ஏளனமும் பொறுமையும். கிராம மக்கள் மற்றும் அன்பு இருவரும் செல்வத்தை பார்த்து சிரித்தனர். ஏன் நேரத்தை வீணடிக்கிறாய்? எங்களைப் போல குடம் சுமந்தால் உடனே பணம் கிடைக்குமே என்றனர். செல்வம் எதற்கும் அஞ்சாமல் 2 ஆண்டுகள் கடினமாக உழைத்து குழாயை அமைத்து முடித்தான். வெற்றியின் கனிகள். குழாய் வேலை முடிந்ததும் செல்வம் ஒரு குழாயைத் திருகினான். தண்ணீர் தானாக கிராமத்திற்கு வந்தது. இப்போது செல்வம் மலைக்கு ஏற வேண்டிய அவசியமில்லை. அவன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது கூட தண்ணீர் ஓடியது. அவனுக்கு பணம் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அன்பு, வயது முதிர்வால் உடல் நலிவுற்று குடம் சுமக்க முடியாமல் வருமானத்தை இழந்தான். இந்த கதையின் நீதி: உடல் உழைப்பு மட்டும் வெற்றியைத் தராது. எதிர்காலத்தை திட்டமிட்டுச் செய்யும் புத்திசாலித்தனமான உழைப்பே ஸ்மார்ட்